வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 7க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடின் வன்பிலம் என்னும் கவிதை வரிகள் இடம்பெற்ற சிற்றிலக்கியம் கலிங்கத்துப் பரணி. இளிவர் சிலர் சிலர் தூறுமண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துப் பரணி. உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அருவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துப் பரணி. கரி என்ற சொல்லின் பொருள் என்ன? யானை. அருவர் என்று ஜெயங்கொண்டார் யாரை குறிப்பிடுகிறார்? தமிழர். பிலம் என்பதன் பொருள் மலைக்குகை. மரளி என்ற சொல்லின் பொருள் காலன். முளை என்றால் என்ன? மலைக்குகை. தூறு என்றால் என்ன பொருள்? புதர். சோழர் படையின் தாக்குதலைக் கண்டு மாய விந்தை என வியந்தவர் யார்? கலிங்கர். கலிங்கர்கள் சோழர் படையினரை யாரெனக் கண்டு அஞ்சியதாக கலிங்கத்துப் பரணி குறிப்பிடுகிறது? காலன். சோழ மன்னனின் படையிலுள்ள டேஸ் இடியைப் போல் முழக்கமிட்டதாக கலிங்கத்துப் பரணி குறிப்பிடுகிறது? யானை. கலிங்கத்துப் பரணியை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் எந்த ஊரினைச் சேர்ந்தவர்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எந்த சோழ மன்னனின் அவைக்களப் புலவராகவும் திகழ்ந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96. தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்துப் பரணி. கலிங்கத்துப் பரணியானது யாருடைய கலிங்க போர் வெற்றியை பாடுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் வெற்றியை பாடுகிறது. கலிங்கத்துப் பரணியை தென்தமிழ் தெய்வப் பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்துப் பரணி கலித்தாலிசையால் பாடப்பட்டது. கலிங்கத்துப் பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது? 599. போர் முனையில் எத்தனை யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணியாகும். 1000 யானைகளை கொன்றவர்களுக்கு. சிங்கம் எங்கு வாழும்? முளை. முளைன குகை. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். விடுதலை திருநாள் என்னும் கவிதையை இயற்றியவர் யார்? மீரா. மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன். மீரா நடத்திய இதழின் பெயர் அன்னம் விடு தூது. மீரா இயற்றிய நூல்கள் குக்கு, 3ம் 6ம், ஊசிகள், கோடையும் வசந்தமும். மீராவின் விடுதலை திருநாள் என்னும் கவிதை எந்த நூலில் உள்ளது? கோடையும் வசந்தமும். காமராஜரின் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக அறிவித்தவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்.ஜி. ராமச்சந்திரன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர், மக்கள் திலகம். எம்.ஜி. ராமச்சந்திரன் எங்கே எப்போது பிறந்தார்? இலங்கையில் 1917 பிறந்திருக்காரு. எம்ஜிஆர் இலங்கையில், அதாவது அவர் பிறந்த பிளேஸ், அவரோட ஊர் என்ன ஊருன்னு பார்த்திங்கன்னா கண்டி. எம்ஜிஆர் குழந்தையாக இருந்தபோதே தந்தையை இழந்ததால் அவரின் தாயார் குழந்தைகளுடன் எங்கு குடியேறினார்? கும்பகோணம். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் டேஸ் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கி சிறப்பித்தது? பாரத். எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்: காலணிகள் வழங்கும் திட்டம், பற்பொடி வழங்கும் திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். எம்ஜிஆரின் நினைவிடம் உள்ள இடம் சென்னை மெரினா கடற்கரை. இந்திய அரசு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1988. தமிழ் வளர்ச்சிக்காக பெரியார் உருவாக்கிய எழுத்துச் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் மதுரையில் எத்தனையாவது உலகத் தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்? 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு. தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர்? எம்ஜிஆர்.
எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017 to 18 எந்தெந்த ஊர்களின் பேருந்து நிலையங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னை மற்றும் மதுரை. இந்திய அரசு எந்த ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? பாரத். 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? மதுரை. இறப்புக்கு பிறகு எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட இந்திய அரசின் உயரிய விருது? பாரத ரத்னா. யாருடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்ததாக அதியமான் கூறுகிறார்? அதியமானுடைய முன்னோர்கள். ஔவைக்கு அதியமானால் கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனியை மரத்தில் ஏறி பறித்தவர்? அதியமான் நெடுமான் அஞ்சி. அதியமானுக்காக ஔவையார் யாரிடத்தில் தூதாகச் சென்றார்? தொண்டைமான். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கின் தனையே என்னும் பாடலடிகள் யாருடையவை? ஔவையார். சாரி, இந்த கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிடுச்சு. யாருடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்ததாக ஔவையார் கூறுகிறார்? அதியமான். ஓகேங்களா, மாற்றிக்கங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே இயற்றியவர்? ஔவையார். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுதுவதற்கு என்ன பெயர்? வல்லினம் மிகல். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை எவ்வாறு குறிப்பிடுவர்? சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை. அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய டேஸ் வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய டேஸ் வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். கு. இகரத்தில் முடியும் டேஸ் அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் டேஸ் இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா? மிகும். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா? மிகாது. எண்ணுப்பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டுமே வல்லினம் மிகும். 8, 10. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமா? மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்த அவ்விடத்தில் வல்லினம் மிகுமா? மிகும். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமா? மிகும். பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகுமா? மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகுமா? மிகாது. தன்மை ஒருமை எதிர்மறை சொல் அல்லேன். தன்மை பன்மை எதிர்மறை சொல் அல்லோம். முன்னிலை உரிமை எதிர்மறை சொல் அல்லை. முன்னிலை பன்மை எதிர்மறை சொல் அல்லீர். படற்கை ஆண்பால் எதிர்மறை சொல் அல்லன். படற்கை பெண்பால் எதிர்மறை சொல் அல்லல். படற்கை பலர்பால் எதிர்மறை சொல் அல்லர். படற்கை ஒன்றன்பால் எதிர்மறை சொல் அன்று. படற்கை பலவின்பால் எதிர்மறை சொல் அல்ல. மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எவை? வேறு, உண்டு, இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.